there are some emotional moments in the லைஃப்பில் இருக்கும். மிக்ஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் சேட் ரெண்டுமே இருக்கும். ஹாப்பி பார்ட் என்னென்னா, இவ்வளோ லவ் எனக்கு கிடச்சிருக்கு, எல்லோரும் என்னை பற்றி சொல்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சேட் பார்ட் என்னென்னா, இனிமேல் இதெல்லாம் கிடைக்குமா போகிற இடத்துல, அதெல்லாம் எனக்கு பெரிய டவுட்டு தான். அதெல்லாம் எனக்கு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாபு சார் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ண வந்திருந்தோம். அப்போ தான் அந்த நண்பன் படம் ரிலீஸ் ஆன டைம். அப்போ இன்டர்வியூலாம் எப்படி நடக்கும் அப்படிலாம் பார்த்துருக்கோம். எனக்கும் அது மாதிரி தான் இன்டர்வியூ வந்துச்சு. திலகராஜன் ஒயிட் வித் பிளாக் பேண்ட் போட்டு பயங்கர ப்ரொஃபஷனலாக வந்தார். பார்த்துட்டு ஐயோ பயங்கரமான காம்படிட்டராக இருக்காரு, இவரெல்லாம் நம்ம எப்படி காம்படிட் பண்ணி நம்ம செலக்ட் ஆகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன்னா, அவர் ஏதோ வச்சுலாம் ஜிடின்ட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. நான் அப்படியே கை வீசிட்டு வந்திருந்தேன், வெறும் ரெசியூம் மட்டும் எடுத்துகிட்டு. பார்த்தே பயந்தேன். அதுக்கடுத்து உள்ளார போனால் இன்னும் பயங்கரம். ஒருத்தர் ரமணி சார், கிருஷ்ணா சார், நடுவில் உமேஷ் சார், 3 பேரை பார்த்தோன்னே எல்லாம் ஐஐடி பாஸ் அவுட் மாதிரி இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயத்தில் தான் போனேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள இன்டர்வியூவில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ சில கம்பெனிலாம் தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, பேசிக்ஸ்லாம். வாட் இஸ் டெஸ், வாட் இஸ் ஸ்டெயின், ஏதோ 1 மார்க் கொஷின் மாதிரி. அதெல்லாம் எது கேட்குறாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் கோணையில் இவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறான், எந்த லெவல் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கான், ப்ராசஸ் ஓரியன்டான கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப பிடிச்சது. உமேஷ் அப்படி தான் கேட்டாங்க எனக்கு. அது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக செலக்ட் ஆகும்னு நினைக்கல, ஏன்னா திலக்க பார்த்து பயந்துட்டேன். அவர் தான் செலக்ட் ஆகும், நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2 பேரையும் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் ஆகி நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே நல்லா தான் வந்தேன்னா, என்னன்னு தெரியல, டெங்கு வந்து 1 மந்த் பெட் ரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது நவநீதன் சார், அப்புறம் உமேஷ், ரமணி சார். அப்பயே சொன்னாங்க, டீம்லலாம் நீங்கள் வருவீங்கன்னே சொல்ல, நீங்கள் வேறு கம்பெனி கிடச்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் நான். அப்போ அந்த டைத்தில் பிளட்லாம் தேவைப்பட்டுச்சு. பிளட்டு வந்து ரமணி சார் எனக்கு யாருனே தெரியாது, நான் பிளட்டு கொடுக்குறேன், நாங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற லெவல் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. என் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டிலலாம் யார் சாமி அவர் நான் பார்க்கணும் அந்த லெவலில் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இன்னொரு ராசி என்னன்னா, எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், எனக்கு யார் ட்ரெயின் பண்ணாலும் கம்பெனி விட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்படி தான் ராஜ் பிரபு ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணி 1 மாதம் தான் ஆச்சு. இன்னைக்கு இந்த இதில் என்ன ஆச்சுன்னா, கம்பெனி விட்டு போல வேறு டீம் மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெயினரே கிடையாது. ஸோ அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் பேசுவேன். நான் எல்லாத்தையும் என்னென்ன டாபிக் வேணுமோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாத்தையும் அந்த ஃப்ரீடம் இந்த டீமில் ரொம்ப பிடிச்சது. பாபு சார் எல்லாத்தையுமே கேட்பேன். நான் மோகன் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் போய் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவேன். அது நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. நான் இப்போ ஜாலியாக ஒர்க் பண்ணுறேன், சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறேன், 6 மணிக்கு கிளம்பிடுறேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். அடினா அடி அப்படி அடி வாங்கியிருக்கேன். 6 மணிக்கெலாம் கிளம்புனதே கிடையாது. ஒரு 7 மணி 8 மணி இப்போலாம் ரொம்ப, அதெல்லாம் பேசிக்ஸ். அப்படி இருந்தால் தான் நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்கலாம். அதெல்லாம் கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் ஞாபகம். ஆமாம் சொல்கிறா இருப்பாங்க. நான் மட்டும் உட்காரல, அவரையும் சேர்த்து உட்கார வச்சேன். எனக்காக அவர் உட்கார வச்சேன். நான் இங்கே எத்தனை பேருக்கு அந்த பாலிசிலாம் இருக்குன்னு தெரியாது. நம்ம ஒரு 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம லேட்டாக வரலாம். அதெல்லாம் நானும் கோபிலாம் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். பாபு சாருக்குலாம் செக்கிங் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, ரெட்டு தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துருக்கோம். நாங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர் வர மாதிரி கிடச்சிடும். ஆனால் அந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணதுனால தான் இப்போ நல்லா குவாலிட்டியாக பண்ணுறோம். கோபிலாம் அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. இதான் ஜென்ரலாக இருந்தது. அதுமாரி நான் டெவலப்மெண்ட் டாஸ்க் பண்ணுறேன் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இவன் சொன்னாங்க லேசி, அந்த மாதிரி சொன்னாங்க. லேசியோட நான் எப்படி அதை பார்ப்பேன்னா, எல்லாரும் மாதிரி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்காது, ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும் தான் நினைப்பேன். இன்வெஸ்டிங் மோர் டைம் இன் த ஒர்க் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் டைம் இன் கிரியேட்டிங் எ ஸ்ட்ராட்டஜி. அதான் என்னோட பாலிசி. எப்படி நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என் ஸ்ட்ராட்டஜி. நான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக பண்ணுறதான் பார்ப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் டாஸ்க் எல்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொன்னால் நவநீதன் சார். அவரோட மெமரி பவர்லாம் சான்ஸே இல்லை. என்னெல்லாம் எப்படியா ரேராக தான் பாட்டுப்பார், பேர் சொல்லுவார், நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கேட்பார். எந்த கம்பெனி தான், அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவங்கள்ட்ட நிறையா கற்றுருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பிக் தேங்க் உமேஷ். என்னோட ஐ ஓப்பனர், ஒருத்தவங்க லைஃப்பில் ஐ ஓப்பனர் உமேஷ் தான் சொல்லுவேன். நான் ஒரு சேர்ந்து ஒரு 6 months வரைக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வருவேன், ஒர்க் பண்ணுவேன், லேட்டாக போவேன், கற்றுப்பேன், பிஎஸ்டி வருவோம், அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மீட்டிங்கில் தான் சொன்னார், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உங்களாம் எடுத்துருக்கோன்னா அந்த டீம் வேல்யூடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கோம். நீங்கள் ஆனால் ஏதோ நார்மலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏதோ ஓப்பன் அப் கம் வித் நியூ ஐடியாஸ், வி ஆர் ஓப்பன் டு எவ்ரி திங் அப்படின்னாரு. இன்னும் சொல்லப்போனால் இது எனக்கு 9th year. இப்போ இங்கே 5 years பிஃபோர் 4 yearsலாம் ஒரு மேனேஜரை போய் பார்க்குறதே எனக்கு கஷ்டம். மித்த கம்பெனிலாம்
இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு பயங்கர கிஃப்டட். இஸ் த பர்சன் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். நான் ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணலாம் எப்போ வேணாலும் உமேஷ் சார்கிட்ட. அந்த மீட்டிங்கில் சொன்னார் ஏதாவது ஓப்பன் அப் ஐடியாஸ் ஏதாவது வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் கிளிக் ஆச்சு எனக்கு. கோனைக்கு வரதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ட்ராக்ஷன் தவிர எக்ஸல் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, ப்ராமிஸா. அதுக்கப்புறம் யூடியூப்பை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் பாசிட்டிவாக யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக எக்ஸல் ஃபுல்லாக யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். அதை வச்சு என்னென்ன ப்ரோக்ராமிங் பண்ண முடியுங்கிறது பண்ணேன். எதுக்காக எக்ஸல் சூஸ் பண்ணேன்னா, இங்கே கம்பெனியில் அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அஃபிஷியலி சாஃப்ட்வேராக. அதனால அதை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணேன். நான் பண்ண எல்லா டெவலப்மெண்ட் டாஸ்க்கும் முக்கிய காரணம் உமேஷ் சார் தான். அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுமாரி உமேஷ் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப பேச மாட்டாங்க. பேசுறதுல ஆனால் 1000 அர்த்தம் இருக்கும் அதில். அதுமாரி ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம். எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. சைலண்ட்டாக கலாய்ச்சிருவாங்க, நம்மளுக்கு தெரியாது அது. கார்டிங் பிஏபி நான் சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான், மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்குது. உடனே இந்த பிஏபி சார் சொன்னாங்களே மீட்டிங், அது மாதிரி போகிறப்ப சரி நம்ம கெத்தாக போகலாம், இந்த மீட்டிங்கில் நம்மளை மானே தேனே அப்படி இப்படி பாராட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி உமேஷ் சார்கிட்ட மீட்டிங் போனோம். போனோடனே எல்லாம் அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு ஏன் பிஏபி வரல, அதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னாங்க. என்னடா அது புதுசாக இருக்குது, ஏன் பிஏபி வரல? உடனே அதை நோக்கி அப்படின்னு போனால் தான் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ரிக்வஸ்ட்னா, டீமில் எல்லாரும் சார் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும், உங்கள் கேரியரும் கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ ட்ரை டு ஹேவ் இன்ட்ராக்ஷன் வித் ஹிம். இந்த மாதிரி மேனேஜர்லாம் தெரில, இந்த கம்பெனிலாம் இருக்காங்களா இல்லை நம்ம கம்பெனிலே இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ட்ரை டு ஹேவ் மோர் டிஸ்கஷன் வித் ஹிம். நெக்ஸ்ட்டு ரமணி சார். அவர் வந்து என்ன சொல்கிறது, நான் இப்போ கோனையில் இங்கே இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரமணி சார் தான். அவர் இல்லைன்னா நான் இருந்திருப்பேனான்னு தெரில. ஹீ இஸ் மோர் தேன் எ டீம் லீடர் டு மீ, லைக் எ கார்டியன், கேர்டேக்கர், என்ன வேணாலும் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார், ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே. அவர் எப்படின்னா ப்ரொஃபஷனல் வைஸ் இன்ஸ்டலேஷன் அந்த சைட்லாம் ரொம்ப டீப்பாக சொல்லி தருவார். இஸ் ஹேவிங் மோர் நாலேஜ் இன் தட். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி டிஸ்கஷன் ரமணி சார்ட்ட யாரும் பண்ணிக்கல. நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க. நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ட்ரை டு ஹேவ் எப்படி லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதுமாதிரி இன்னொன்று என்னென்னா, நான் யார்கிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிப்போன்னு நினைப்பேன் நான். ரமணி சார்ட்ட அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரமணி சார் ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி நான் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு படம் சினிமா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் இவர் தான் இன்னொரு ரீசன். நான் பாட்டு ஜாலியாக இருந்தேன். இதை பொண்ணு பார்க்குறது மேட்ரிமோனி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 15 டேஸில் வந்து ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஆகி பையனை விசாரிக்க வருவாங்களே, சார்ட்ட வந்தால் விசாரிக்க வந்தாங்க. அவர் பார்த்து ரொம்ப நல்ல பையன், எனக்கே ஒரு பொண்ணு இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் அப்படிலாம் டைலாக்லாம் அவர் விட்டுட்டாரு. ஓகே அப்படிங்க தான் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உடனே இவன் தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு பிடிச்சி பண்ணி வச்சுட்டாங்க. என் லைஃப் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். நிறையா என்ன சொல்லல, பிளட்டு கொடுக்கறதுக்கே வரேன்னு யோசிக்கிறார், வேறு என்ன தரமாட்டார். நல்லா பண்ணார், ரொம்ப தேங்க்யூ. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரே அவர் தான். எங்கள் கிட்டேயும் ஒரு பல்பு இருக்குது, எங்கள் கிட்டேயும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி செக் டூல் எங்கள் கிட்டேயும் இருக்குது. நீ போய் சொல்கிற எல்லா டீம்லையும் நடக்காதன்னு பல வருஷம் கழிச்சு நீ நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் பேசாத டீமே இல்லை. எல்லா டீமுக்கும் ரமணி சார், சேர்மா, உமேஷ் இவங்களா தான் ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்புனாங்க. நான் போய் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணேன். அவங்கள்ட்ட இருக்க ஒரு இன்புட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதுவும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஹைட்ஸ் போகணும் என்னோட ஆசை. கண்டிப்பாக போவீங்க. ஹெல்த்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டச்சில் இருப்போம் சார். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேர்மா சார். சேர்மா சார் என்ன சொல்கிறது, என்ன பிளட் குரூப்லாம் தெரில, பட் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் பர்சன் ஐ மெட் இன் யுவர் மை லைஃப். ரொம்ப பாசிட்டிவ், எதை பேசினாலும் பாசிட்டிவாக தான் பேசுவார். அதுமாரி இப்போ நான் என்ன சொன்னாங்க சில இதெல்லாம் பார்த்துக்கலாம்டா முடிச்சிடலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். எது கொடுத்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே எர்த் பிளாக் வருது சார் அப்படின்னு போய் சொன்னோன்னா, அருண் அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அது வரதான் செய்யும். பட் நம்ம ப்ராசஸ் என்ன, நம்மளுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ப்ராசஸ் இருக்குது, நம்ம அதை நோக்கி போகலாம், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். எதுக்குமே அசரவே மாட்டார். டிஏபி வருதா வந்துட்டு போதும், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் வருதா வந்துட்டு போதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவான பர்சன். இஸ் பேக் போன் ஆஃப் கார் டீம். எப்படி ரமணி சார் ஒரு சைடோ, இன்னொரு சைடு சேர்மா சார்,
2 பேர் உங்களில் தான் கார்ட்டூன் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ். அது மாதிரி நான் சீக்கிரமாக கேசஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண முடியும். சீக்கிரமாக எப்படி ஷார்ட்கட்டில் முடிக்கலாம் கேஸ் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு லாங் டெக்ஸ்ட்லாம் ரொம்ப பெருசாக இதனால இவ்வளோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு நினைப்பேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சேர்மா சாருக்கு ஒரு கால் போடுவேன். எப்படி இந்த கோவிந்த மரம் ஏதோ சொல்லுவாங்களா, மரத்தில் போய் உட்காந்து எல்லாம் தெரிஞ்சிடணும். அது மாதிரி ஒரு கால் போட்டால் போதும். கால் போட்டு அருண் இவ்வளோ தான் இது பண்ணால் முடிச்சிடலாம், நீ முடிச்சிருவேன் அப்படிம்பாரு. சில காம்ப்ளெக்ஸ் கேசஸ்லாம் இருக்கும், 2 டேஸில் இல்லை எப்படி இருக்கும். உடனே என்னன்னா சேர்மா சார் போடுற அருண் காலன்றுவாங்க. உடனே நான் தான் எடுத்து பண்ணுவேன். ஆனால் அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சேர்மா சார் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இதுதான் இஷ்யூ, இது இப்படி பண்ணால் இது போதும், இந்த காரனுக்கு இது பண்ணால் போதும், ரொம்ப 5 ரூபாய்க்கு வேலை பண்ணு, 50 ரூபாய்க்குலாம் வேலை பண்ணாத அப்படின்றவாரு. ஸோ ஆனால் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அவரோட மெயில்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக மெயில் போடுவாங்க. அதுமாரி எங்கள் டீமை விட்டே கொடுக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் அ லாட் சார். நீங்கள் உங்களுக்கான நிறையா பிளேசஸ் ஓப்பன் ஆகுங்கன்னு என்னோட ஆசை சார். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது பாபு சார், சரவண பாபு. அவர் எப்படின்னா என்சைக்ளோபீடியா தான் சொல்லுவேன். ஒரு எதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் பார்க்கணும்னு நம்ம தேடவே தேவையில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த டாக்குமெண்ட் எழுதினோடனே மறந்துருப்பான், இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு. பட் ஆனால் அவருக்கு தெரியும் எதுக்கு எந்த டாக்குமெண்ட்டு. பல்ஸில் நம்ம இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரும், இது தேவையில்லாம போகிறாங்க, எடுங்க அந்த பல்ஸை, நம்ம ஏற்கனவே பாயிண்ட் இருக்கு அப்படின்பாரு. ரொம்ப டெக்னிக்கலான பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இது நம்ம இவன்ட்ட சண்டை போட்டால் இதாக அப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக அடிச்சு தள்ளிடுவார் டக்கு டக்குன்னு. செக்கிங் அவர்கிட்ட பார்த்து நான் செக்கிங் எப்படி பார்க்கணும் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுமாரி பண்ணுற ஒர்க்கு லேட்டாக முடித்தாலும் பெர்ஃபெக்டாக முடிக்கணும்னு நினைக்கிற ஆள். சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஹென்றி அண்ணா. ஹென்றி அண்ணா வந்து என்னை யாருன்னே தெரியாமல் எனக்கு லீவ் டொனேட் பண்ண என்னோட தெய்வம் அவர். அவருக்கு அவ்வளோ லீவ் இருந்துச்சான்னு கூட தெரியல எனக்கு. ஆனால் ஜாயின் பண்ணப்போ லீவ் டொனேட்லாம் பண்ணார். நான் வந்து பார்த்தேன். பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன், ஏதோ நம்மளோட ஒரு 2 வயசு மூத்தவராக இருப்பார், அவ்வளோ யூத்தாக இருந்தாச்சு. அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அண்ணனுக்கு 2 பசங்க இருக்காங்கடா, நீ என்னடா இப்படி சொல்லிட்டாரு. நான் நினச்சி எல்லாரையும் ஓட்டுறமே. அப்புறம் தான் பார்த்தா அன்றைக்கி ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. நான் சரி, இப்போ நீங்கள் ஹென்றி அண்ணனை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. நாங்கள் சேர்ந்தப்போ அவர் தான் ஏஸ் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கினார். ஹவர்ஸ் அவர் தான் அதிகம். அது மாதிரி இப்பயும் சொல்கிறேன், அவர் மாதிரி டெக்னிக்